இந்நிலையில் கர்நாடக அரசு மேகதாது அணை கட்ட தயாரித்து அனுப்பிய திட்ட அறிக்கையில் உள்ள குளறுபடிகளை சுட்டிக்காட்டி மத்திய அரசு திருப்பி அனுப்பிய நிலையில் மத்திய அரசு குறிப்பிட்டுள்ள குறைகளை நிவர்த்தி செய்து 12/6/2026 அன்று கர்நாடக முதலமைச்சர் அவர்கள் சுற்றுச்சூழல் அனுமதியை பெற மாண்புமிகு பாரத பிரதமரிடம் மீண்டும் நேரில் ஒரு அறிக்கையை வழங்கியுள்ளதாக செய்தியில் வெளியாகியுள்ளன. இரு மாநிலங்களுக்கிடையே உள்ள நல்லுறவை சீர்குலைக்கும் விதமாக தற்போதைய கர்நாடக அரசு மேகதாதுவில் காவிரியின் குறுக்கே அணை கட்ட முழு மூச்சில் முயற்சிப்பது கண்டிக்கத்தக்கது. நீண்ட நெடுங்கால சட்ட போராட்டத்துக்கு பின்னர் நிலைநிறுத்தப்பட்ட தமிழ்நாட்டு மக்களின் அடிப்படை உரிமைகளையும் டெல்டா விவசாயியின் வாழ்வாதாரத்தையும் 20 மாவட்டத்துக்கு மேலாக குடிநீர் ஆதாரமாக விளங்கும் காவிரி ஆற்றில் நமக்குள்ள உரிமையை பேணி காக்க வேண்டியது நாம் எல்லோரின் கடமையாகும். கர்நாடக அரசு காவிரி நடுவர் மன்றம் 5/2/2007 அன்று அளித்த இறுதி தீர்ப்பை மதிக்காமலும் 16/2/2012 உச்சநீதிமன்றம் அளித்த இறுதி தீர்ப்பை மதிக்காமலும் தன்னிச்சையாக மேகதாதுவில் அணை கட்ட நிதி ஒதுக்கீடு செய்ததும் திருத்திய தொழில்நுட்ப திட்ட அறிக்கை மீண்டும் இம்மாதம் மத்திய அரசிடம் சமர்ப்பது கண்டிக்கத்தக்கது அனைத்து இந்திய என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்த அரசின் தனி தீர்மானத்தை ஒருமனாக ஆதரிக்கின்றோம்.